ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 20. வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போய் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம குண்டோட ஹஸ்பண்ட் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு காம்போசிஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஷாப்பையே ஓப்பன் பண்ணிடுவாரு. அவங்க பொண்டாட்டிக்கே தெரியாமல் நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்கும். பரவாயில்லையே, கடை பெருசாகிடுச்சே. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். குட் நியூஸா? என்ன குட் நியூஸ்? கடையை டெவலப் பண்ண நான் மறுபடியும் பணம் கொண்டு வந்திருக்கேன். இந்தா $200 இந்த வாட்டி. 200? ஆமாம், 10% கொடுத்தா போதும் எக்ஸ்ட்ரா. இல்லை எங்களுக்கு இந்த காசு தேவையில்ல. என்ன காசு தேவையில்லையா? லூஸா நீங்கள்? $200 சும்மாவா? கடை எவ்வளோ பெருசாக்கலாம் தெரியுமா? இவ்வளோ பணம் உனக்கு எங்கேருந்து கிடச்சிது? நான் தான் சொன்னேன்ல, பெரிய பசங்கள்லாம் எனக்கு தெரியும்னு. அதான் உன்னோட ஷேர் வேணால் கொடுத்துக்கோ, என்னோட ஷேரை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுவா. ஏய் நில்லு, எனக்கு இந்த பணம் வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போயிடு. இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்ற மாதிரி அவரும் போயிடுவார். என்ன இவனுங்க குழையாக இருக்காங்க, பணம் கொடுத்தா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ கோச்சிட்டு கடையிலேருந்து வெளியில் போவா. இவரும் ஒரு கடையை ஆரம்பிச்சிட்டோம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். இவர் பண்ண ஒரே தப்பு, ஜியோ பின்னாடியே போனது தான். அதை அவங்க ஒய்ஃப் பார்த்துருவாங்க. வீட்டுக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக கரடி மாதிரி அவங்க ஒய்ஃப் நிற்க, ஐயோ பார்த்துட்டாலே, 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க? நான் உனக்காக கேக் வாங்க கடத்தருக்கு போயிட்டு வந்தேன். 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லி குறுக்கு கேள்வி கேட்க, ஐயோ மேடம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வாசலில் தான் இவரை மீட் பண்ணேன். வாசலில்? அந்த கடையில் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் உங்களை பார்த்தேன். ஐயோ இல்லை, நான் அந்த கடை வாசலில் தான் இவரை மீட் பண்ணேன்னு சொல்ல வந்தேன். கடையா? 2 பேரும் ஒரே இடத்துக்கு எதுக்கு போனீங்க? அது நான் மாவாங்க, நான் தான் அமிச்சேன். நீ அமிச்சியா? ஆமாம், பாட்டி மாவு வேணும்னு சொன்னாங்க. பாட்டியா? பாட்டி ஒன்னையே அனுப்புகிறாங்க. இல்லை, நான் சொல்லி தான் அவகிட்ட சொன்னா. நான் தான். நீயா? என்ன இங்கே நடக்குதுன்னு தெரியலையே. ஓ, என் சித்தியோட பணிப்பெண் பாட்டி சொல்லி வாங்க. என்ன இதெல்லாம்? நான் தாண்டி அனுப்பிச்சேன். என்ன பிரச்சனை? போய் வேலையை பாருங்க. பாட்டியா? கேட்டல பாட்டி சொல்லிட்டாங்க. எல்லாரும் போங்க போங்க, கலைஞ்சி போங்க. நில்லுங்க. திடீர்னு வாங்க, நீ எதுக்கு அந்த கடைக்கு போன? எதனால் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் தாண்டி அமிச்சேன். இப்போ என்ன பிரச்சனை? அம்மா நீயுமா? என்னதான் நடக்குதுங்க? அடிப்பாவி, தெரியாதுன்னு குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்கு. என் மாமியாருமா என்னடி பண்ணி வச்சிருக்க? எனக்கும் ஒன்றும் தெரியலடா. என்ன தெரியல ஒன்னா? நான் தான் பாட்டுக்கு கேக் செய்யறதுக்காக மாவு இல்லையன்னு கடைக்கு அமுச்சு வச்சோம். என்ன பிரச்சனை? மருமலே, நீ எனக்கா தெரிய அமிச்ச? ஆமா அத்தை. பாத்தியா, எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. எல்லாரும் ஏன் இவன் பின்னாடியே நிற்கிறீங்க? இங்கே பாருடி, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் பிடிக்காத அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு, அப்போ எல்லாரும் நல்லவங்க, நான் தான் கெட்டவளா? முதல்ல தள்ளுங்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கிட்டேருந்து கடை விஷயத்தை மறைச்சதுக்கு நீங்கள் 20% எனக்கு ஷேர் தரணும். என்னடா சொன்னாங்க? வா யோ வாயா, என்ன சொன்னாங்க? 20% ஷேர் கேட்குறாங்க. எது மறுபடியும் 20%? தெரியாதுன்னு குடும்பத்துக்கே தெரியப்படுத்திட்டல புண்ணியவதி. இல்லை, நான் ஒருத்தர்கிட்டன்னு சொல்லி குடும்பத்துக்கிட்டேவா சொல்லுவாங்க? அதுவும் என் மாமியார்கிட்டே. இப்போ நான் எப்படி பண்ணுவேன்? எல்லாருக்கும் இப்போ எதுக்கு புலம்பி தள்ளுற? அதான் உன் பொண்டாட்டிக்கு எதுவும் தெரியல, அப்புறம் என்ன தெரியல? ஐயோ, இப்போ தெரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் சித்தி போட்டி ஏற்பாடு பண்ணுறவங்கள கூப்பிட்டு, நான் தான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்கக்கூடாது, அதுக்கான விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி மேடம், பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாக்கு கொடுத்துருவாங்க. என்ன பண்ணாலும் இந்த போட்டியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட சித்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம் மேடம், கண்டிப்பாக நீங்கள் தான் அதில் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவங்க மேனேஜரும். சரி கிளம்புங்கன்னு எல்லாரையும் ஓட்டி விட்டுட்டு, இந்த லெட்டர் நான் கொடுத்ததை சொல்லி பக்கத்து ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வானர்கிட்ட கொடு. அவளை அஜய்க்கு படிப்பு சொல்லி கொடுக்க சொல்லு. அவனை ஒழுக்கமாக மாற்றணும். அவனை பற்றி நிறைய வதந்தி வந்துட்டுருக்குல்ல, அவனை எப்படியாச்சும் அறிவுள்ளவனா கொஞ்சமாச்சும் நம்ம மாற்றி ஆகணும், புரிஞ்சதில்ல? இந்த பக்கம் அஜயை கூட்டிகிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த பணிப்பெண் வந்துடுவா. எதுக்கு ஆண்டி என்னை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க? எனக்கு இங்கே போர் அடிக்குது. அஜய் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டி உன்னோட எதிர்காலத்துக்கு தான் செய்கிறாங்க, எனக்கு தேவையில்ல. நீ டெய்லி இங்கே வந்தால் காசு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா கொடு. நீ இன்னும் கிளாஸை பார்க்கவே இல்லை, அவங்கள மீட் பண்ணவே இல்லையே. மீட் பண்ணிட்டா காசு கொடுத்துருவியா? ஷோ வானர், ஷோ கத்தாத. இது அவங்க பிஸ்னஸ் செய்கிற இடம் இல்லை. என்ன நீ சும்மா என்ன ஆர்டர் போட்டுகிட்டே இருக்க, எது செய்யாத அது செய்யாதன்னு? யாரு? நீ தான் ஆஜியா அப்படின்னு சொல்லி அந்த லேடி இறங்கி வர, அந்த லேடியை பார்த்தோன்னே அவர் ஃப்ளாட் ஆகிடுவார். நான் சொன்னல, இவங்க தான். உங்களை பார்த்ததில் சந்தோஷம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நீங்கள் முதல்ல என்கிட்ட பேஷண்ட்டாக இருக்கணும். அதெல்லாம் நல்லா இருப்பாப்ல.
சரி இருக்கட்டும். இந்த ஒயின நீ இப்பவே வித்து காமிக்கணும். முடியுமா? அப்படின்னு சொன்னோனே, அவர் பணக்கார தன்மையில அவர்கிட்ட இருக்க காச குடுத்து, "இத நானே வாங்கிக்கிறேன்" அப்படின்னுவாரு. "உனக்கு என்ன ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நெனப்பா? இந்த மாரி விஷயங்கள் இங்க எடுபடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "இல்ல, இல்ல ஷுவான், நீங்க இவர தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. சின்ன பையன்ல கொஞ்சம் அப்படித்தான் இருப்பான். இவனுக்கெல்லாம் என்னால பாடம் எடுக்க முடியாது. நீங்க இந்த மாரி ஸ்மார்ட்டான வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யாம இருங்க ப்ளீஸ்." "சரி, சரி. உனக்கு கிடைக்கும்னா அமைதியா இருந்து தானே ஆகணும்." இந்த பக்கம் நம்ம குண்டோட ஃபேமிலிய காமிப்பாங்க. தங்கம் இத வச்சுக்கோ." எனக்கு வேண்டாம். பரவால்ல. பசிக்கல." என்ன இவ வேண்டான்னு சொல்றா? "இந்த அம்மா உனக்கு சூப் குடுக்குறேன்." "இல்லம்மா, எனக்கு வேண்டாம்." "எனக்கு புரியுது உன்னோட கடைய பத்தி எனக்கு தெரிஞ்சுச்சுன்னு தானே என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க 2 பேரும்." இல்ல நான் வேணும்னு அத செய்யல." "இல்ல, இல்ல. ஏய் என்ன தொடாதம்மா. என்னோட வேலைகள எனக்கு பாத்துக்க தெரியும்." "டியர்." கோச்சுக்கிட்டாளோ அத்த? அப்படித்தான் நெனைக்கிறேன். இருங்க, இருங்க. நான் போய் சமாதானப்படுத்துறேன். கொஞ்சம் பாத்து பேசுங்க." நான் பாத்துக்கிறேன்." இந்த பக்கம் அவங்க அம்மா நம்ம குண்டுவ சமாதானப்படுத்துறதுக்காக வருவாங்க. "லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கியா தங்கம்? உனக்கு அழகா இருக்கு. இங்க பாரு, இது அவர் உன்கிட்ட மறைக்கணுன்றதுக்காகலாம் மறைக்கல. அவர் வேணும்னு ஏதாவது செய்வாரா என்ன? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது சொல்லு." அப்ப என்கிட்ட மறைக்கிறது குடும்பத்துக்கு நல்லது. நல்லா பூசி மொழுகுறீங்க. போங்க, போங்க. "நீ ஏன்டி இந்த மாரி பேசுற? எது நடந்தாலும் உனக்கு நல்லது தானே? அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவர கோச்சுக்கணும்?" "ஆ என்ன மட்டும் குறை சொல்ல வந்துருங்க. சின்ன வயசுலேருந்து இந்த குடும்பத்தில என்னை யாருமே மதிச்சது கிடையாது. அந்த கிழவன் மொதற்கொண்டு. இப்போ நான் வேண்டாததுல தானே ஆயிட்டேன். அதனால தானே என்கிட்ட சொல்லல. நான் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லல்ல. நீ இப்படியெல்லாம் நினைக்காத. இங்க பாரு நீ வேணா என் கடைய எடுத்துக்க." "நிஜமாவா? ஒரு பேச்சுக்கு தான் அதெல்லாம் சொல்வீங்க. ஆனா நீங்க அத செய்ய மாட்டீங்க." "ம். இல்ல, இல்ல. நான் சத்தியமா சொல்றேன். நீ கடை நடத்து." "அப்படின்னா எல்லார் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா?" "அப்ப நீ உங்க அம்மாவ நம்பவே இல்லையாடி?" "சரி சொல்றேன்னு கடைக்கு கூட்டு வந்து, இனிமே உங்களோட சீஃப் இவ தான் அப்படின்றதையும் ஹலோ சொல்லுங்க." "ஆ ஆ ஹலோ மேடம். சீஃப் ஜிங் மேடம்." அது வந்து இரு, இரு. நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்." ம்ம். "நீங்க இவ புதுசுன்றதுனால இவளுக்கு எல்லாத்தையும் கத்து தரணும். எத்தன பேர் இருக்கீங்க?" "நாங்க 4 பேர் இருக்கோம் மேடம். அதுல ஒருத்தர நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம்." இல்லம்மா. எனக்கு எந்த அசிஸ்டன்ட்டும் வேண்டாம். என்னோட வேலைகள நானே பார்த்துக்கிறேன்." "எப்பிட்ரி பார்த்துப்ப? உனக்கு சொன்னா புரியாதும்மா. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ இதுல தலையிடாத." "ஐயோ! நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல." "சரி, சரி நான் தலையிடல. போலாமா?" "நான் கொஞ்சம் பேசிக்கிறேனே." "சரி என்ன பேசணுமோ பேசு." "சரி ஓகே. இங்க பாருங்க நம்மளோட ஷாப்ப." "ஐயோ! எனக்கு பேசவே வரல." "என்ன?" "சரி நீங்க போங்க." "ம். நான் ஒரு வாட்டி பேசணும் போகும்போது, நீ தானே எனக்கு குறுக்க குறுக்க பாய்ஞ்ச. போ எனக்கு பேசவே வரல." அப்படின்னு சொல்லி கோச்சிட்டும் போயிடுவாங்க. ஒரு பக்கம் அஜய் கணக்கு பார்க்க விட்டுருப்பாங்க. $5 மிஸ் பண்ணிட்டீங்க. இத நீங்க வெளியில யார்ட்டயும் சொல்ல தேவையில்ல. $5 தானே மிஸ்ஸு. அத நானே குடுக்குறேன். இந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பணத்த எடுத்து குடுப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லன்னு சொல்லிட்டு அந்த ஆளும் அங்கருந்து போயிடுவாரு. அந்த நேரம்ன்னு பார்த்து அந்த கடையோட ஓனர் அந்த லேடி வர, இவர் காச ஒளிச்சு வச்சுட்டு நடிச்சுட்டு இருப்பாரு. "அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கியா? கத்துக்கிட்டியா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இவருக்கு இந்த லேடி மேல இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால, "நைட்டு நீங்க எங்க சார் கடிப்பீங்கன்னு?" கேட்பாரு. இந்த மாரி யூஸ்லெஸ் கொஸ்டினுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சிட்டு போவாங்க. "இருங்க. ஜஸ்ட் நான் உங்க மேல கேரிங்கா தானே இருக்கேன். அது தேவையில்ல லியோ ஆச்சி. நீங்க என்ன ஆச்சின்னே கூப்பிடலாம். ப்ளீஸ் நீங்க அப்படியே கூப்பிடுங்களேன்." "உனக்கு என்ன சொன்னாலும் இப்ப புரிய போறதில்ல. நீங்க ஏன் என்ன சின்ன பையன் மாரியே ட்ரீட் பண்றீங்க? சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ என்ன விட சின்ன பையன் தான்." அப்படின்ற மாரி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. "ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகத்துல குடிச்சிட்டு இருக்க சித்தி வந்து, "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "என்ன வான் வான் என்னாச்சு? சொல்லு. என்ன சொன்னாங்க?" "என்ன லியோ ஆச்சின்னு கூப்பிடுற ஆன்ட்டி." "என்ன நீயும் ஆச்சின்னு கூப்பிட்ட? அதுக்காக?" நீ நீ ஏதோ அப்செட் ஆயிட்டேன்னு நெனைக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் எடுத்து சொல்றேன். அவங்களுக்கு ஏன் தோணல? நான் மெச்சூரா இருக்கேன். நான் ஒரு அடல்ட். ஆனா அவங்க என்ன கிட்ஸ் மாரி நடத்துறாங்க ஆன்ட்டி." "இல்லப்பா நீ இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? நீ ஒரு பிரில்லியன்ட் பாய்." "ஆ ஆனா அவங்களுக்கு தெரியலையே." "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ஆன்ட்டி இருக்கல்ல." "இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? அவன் அவள லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கான். இது ஒரு இழவு." அப்படின்னு சொல்லிட்டு பணிப்பே நின்னுட்டு இருப்பா. "அவங்களுக்கு புடிச்ச மாரி நான் நடந்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அவரு போயிடுவாரு. ஆஹா! இவன் இப்படி மனசு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஐயோ! மேடம் இத பார்த்தா ஏதோ தப்பா தெரியல உங்களுக்கு? என்னடி தப்பா தெரியுது? இப்பதான் கத்துக் குடுக்குற டீச்சர்ஸ்க்கு அவன் ரெஸ்பெக்ட்டா இருக்கான். நல்லா இருந்தான் பட்டா தான் புரியும். என்னடி பேசிட்டு போற? போடி! அப்படின்ற மாரி இவங்க அவாய்ட் பண்ணிருவாங்க. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோவ காமிப்பாங்க. ஹீரோ வந்து டீ போட்டியில வின் பண்ணணும்னு சொல்லிட்டு கடுமையா உழைச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினியும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. "நீ போ நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி ரிலாக்ஸா வந்து உட்கார, அந்த இடத்துக்கு அந்த டீ மாஸ்டர் வருவாரு. "நான் வேணா விசிறி விடட்டாமா?" "மாஸ்டர் ச்சீ! எழுந்து போய் வேலைய பாரு." போறேன், போறேன், போறேன்." யாருக்கும் ஓய்வுன்றதே இருக்கக்கூடாது. நீ கத்துக்க வேண்டியத கத்துக்கிட்டே ஆகணும்."
ஐயோ! கால் வலிக்குது. என்னம்மா நான் வேணா புடிச்சு விடட்டா? போதுமா நெருப்பு வச்சது? நான் போறேன் மாஸ்டர். அது அன்னியோட நைட் பிராக்டிஸ் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் தூங்க போகும்போது, நம்மளோட ஹீரோ கையெல்லாம் புண்ணாகி விசிறிட்டு இருப்பாரு. அப்ப கைய பார்த்த ஹீரோயினி, "தொடாத! ஐயய்யோ! உன் கை இவ்ளோ காயமா இருக்கு. ஏன் இதெல்லாம்?" "ஆ அப்படின்னா, நான் நெறைய கத்துக்கிட்டேன்னு அர்த்தம். இதெல்லாம் விட்டுறலாம்ல, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்ல." நாம இப்பதான் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு வந்து என் ரூம்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் இங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. இங்கேயா? ஏன்? அந்த 2 கழுடுங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஒண்ணு ஏன் விடுன்னு அடிச்சிட்டு இருக்கு. அதான். ஐயோ! இதுங்கள நீங்க ஏதோ படுத்து தொலைங்க. நான் போய் வெளியில தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிட்டு போயிடுவாரு. அவன இவ ஓட்டி விட்டுட்டாளே. சரி உன்கிட்ட ஒரு மேட்ரு பேசணும். எனக்கு தூக்கம் வருதே. காலைல பேசிக்கலாம். ஏய் இரு நானும் தூங்க வரேன். இரு. நம்ம ஹீரோயினிக்கு இவங்க கூட தூங்குறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இருக்காது. அடுத்த நாள் கடையில காமிப்பாங்க. நம்ம ஹீரோயினி கடைக்கு திரும்ப வந்திருப்பாங்க. அப்ப நம்மளோட "நீ வந்துட்டியா? உன்கிட்ட நெறைய விஷயம் சொல்லணும். ஆனா நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லி நிப்பாரு. "என்னடா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துருவா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல மாஸ்டர் ஆனோட பேத்தி தான். நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கா. ஆமா. எங்களோட கூட்டம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவாய்ட் பண்ணி நிப்பாரு. சரி நீங்க தங்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்றேன். நீ தானா அந்த சீட்டட் பீப்பிள் உங்கள? என்னது? அதெல்லாம் அப்ப சொன்னதுப்பா. இப்ப இல்ல. நான் சொல்வேனா உன்ன பத்தி. அதானே. சரி நான் திரும்ப வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுவாரு. டேய் அந்த போயம ஞாபகப்படுத்துனியா? இல்ல. என் மனசு சரியில்ல கொஞ்ச நாளா. நான் எதுவும் ஞாபகப்படுத்தல. என்னடா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? நான் சொல்லிட்டு தானே போனேன். என்ன ஃபோர்ஸ் பண்ணாத சிக்ஸி. எனக்கு வரல விடு. சரி விடு அவன ஃபோர்ஸ் பண்ணாத. அவன் சொல்றப்ப சொல்லட்டும். அந்த நேரம் பார்த்து நம்ம ஜிங் ஒயின் பாட்டிலோட நம்ம ஃப்ரெண்ட் பேர சொல்லிக்கிட்டு வர, வந்துட்டாளா மேனாமினிக்கு. இவங்கள எப்ப வந்தாங்க? உன்னையும் நல்லவன் நெனச்சு விட்டுட்டு போணுமேடா. நீங்க வருவீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதான் ஒயினோட வந்திருக்கா. ஓ! அப்படியா? அது அது வந்து ஆமாமா. நீங்க வரது எனக்கு தெரியும். அதான் உங்களுக்காக கொண்டு வந்தேன். அப்படியா? கரெக்ட்டா 2 ஒயின் எடுத்துட்டு வந்திருக்க. அதுவும் இவன் பேர சொல்லிக்கிட்டு மட்டுமே அப்படியா சொன்னேன்? நான் அப்படி சொல்லலையே. நான் உங்களுக்காக ஒயின் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரையும் சேர்த்து சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். சரி நம்புறோம். உங்கள பார்த்தா லவ்வர்ஸ் மாரி இருக்கே. லவ் பண்றீங்களா? கண்டுபிடிச்சிட்டா. அது என் மனசுல உள்ளதெல்லாம் கேட்குறேன். கேளு. அப்படிதான் கேளு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்கள பார்த்தா அண்டர் கவர் கப்புள் மாரி தெரியுது. அ ஆ அது என்ன? நீ இப்ப அது இருந்தா என்ன போ? ஆமால்ல. இப்ப அது இருந்தா என்ன? இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்காக. நன்றி. கொஞ்சம் ஸ்லோவா குடிக்கலாம்ல. யார் இவ? இவ ஆனோட பேத்தி. டக்குன்னு ஆனோட பேத்தி மட்டையாயிடுவா. ஆ ஒரு ரவுண்டுக்கே மட்டையாயிட்டா. ஏன்டி இவ்ளோ அளவுக்கு குடிச்ச? உன் தாத்தா டீல ஸ்பெஷலிஸ்ட்னா, நீ இதுல ஸ்பெஷலிஸ்ட் போலயே! அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துருவாரு. அவ கோமால கிடக்குறா போல. அவ அப்படியே இருக்கட்டும். நாங்க ரூம்ல போய் தூங்குறோம். வாடி தங்கம் நம்ம போலாம். ஏய்! இல்ல போவாத. இல்ல நீ ரெஸ்ட் எடு. போவாத ஜிக்ஸி நில்லு. போ நீ காலையில பார்க்கலாம். தூங்கு. எஸ்கேப் ஆயிட்டீங்களா? அவளுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இருக்க மாட்டேங்குது. ஏன்பா? அவ தான் நமக்கு நெறைய ஹெல்ப் பண்றால்ல. அதுக்காக சில எல்லைக்கோடுகள் வேண்டாமா? அவ தான் என்கிட்ட வர. நான் தூங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, நீ அவகிட்ட ஒட்டி பழகுறது கூடாது. இங்க பாரு, அவ உனக்கு தான் ஃப்ரெண்டு. இருந்தாலும் என் கூட இருக்கால. இங்க பாரு, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தா, நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ என்ன கேட்கக்கூடாது. ஓ! உனக்கு அந்த நெனப்பெல்லாம் இருக்கா? பரவாயில்லையே! ஜோன் இல்லையா? அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போறதெல்லாம் சித்தி மேலேருந்து பார்த்துட்டு, யார பத்தி பேசிட்டு போதுங்க இதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆனோட பேத்திய பத்தி நம்ம அசிஸ்டன்ட் சொல்வாங்க. டீ போட்டியில இவங்களுக்கு உதவியா வந்திருக்கலாம். எத்தன பேர் வந்தாலும் நம்ம வின் பண்றத தடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல. நாம தான் இதுல கண்டிப்பா ஜெயிக்க போறோம். நாளைக்கே அவங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணு. கொஞ்சமா கலாய்ப்போம் அப்படின்ற மாரி நம்மளோட சித்தி சொல்லுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கீப் ஸ்மைலிங்.